புதுச்சேரியில் அரசு ஓட்டலை விலைக்கு கேட்டதாக வெளியான தகவலுக்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கீழ் இயங்கி வரும் சீக்லஸ் ஹோட்டலை சினிமா இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தகவல் வெளியானது. இது தொடர்பாக மீம்ஸ்கள் இணையத்தில் உலா வந்தன. இதற்கிடையே இந்த விவகாரம் தொடர்பாக இயக்குனர் விக்னேஷ் சிவன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தில் தனது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் படப்பிடிவுக்கு அனுமதி பெற சென்றதாகவும் அப்போது மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் சுற்றுலா அமைச்சரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்புக்கு பிறகு அப்போது தன்னுடன் வந்த உள்ளூர் மேனேஜர் அவருக்காக ஏதோ விசாரித்து இருக்கிறார் என்றும் அதை காரணமே இல்லாமல் என்னுடன் இணைத்து தகவலை பரப்பி வருகிறார்கள் எனவும் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உருவாக்கிய மீம்ஸ் ஜோக்குகள் மிகவும் வேடிக்கையாக இருந்தது என்றும் ஆனாலும் அவை தேவையற்றவை என தெரிவித்துள்ளார்.